ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சமகர சிக்ஷா அப்படின்னு கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆர்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட் டு எஜுகேஷன் எந்த வருஷம்? 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் என்னது? இதை என்ன ஆர்டிக்கல் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்? 21A. ஓகே, ஸோ அது எஸ் 21A அது முக்கியமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக்ட் கொண்டு வரும்? ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். ஸோ அது 2009 ஆர்டி ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா நியூஸ் எதனாலன்னா யூனியன் கவர்மெண்ட் எவ்வளவு ஒரு 500 கோடி கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். சரியா? ஸோ அந்த என்டைட்டில்மெண்ட் காம்போனன்ட் எதுக்கு கீழே அப்படின்னா சமக்ர சிக்ஷா அபியான். ஓகே, ஸோ சமக்ர சிக்ஷா அபியான்னா என்ன அப்படின்றத நம்ம திருப்பி நெக்ஸ்ட்ல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ரைட் டு எஜுகேஷன் கீழே எதுக்காக ஃபண்ட் ஒதுக்கணும், இப்போ இந்த 500 கோடி எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது முக்கியம். அப்ப எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷனுக்கு கீழே ஒரு 25% சீட் அதுனா என்ட்ரி லெவல், அதாவது எல்கேஜி அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள்ல இருக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா நம்ம என்ன கொடுக்குறோம்? எஜுகேஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஃபண்ட். இது ஆர்டி ஆக்டுக்கு கீழே ஒரு காம்போனன்ட் இருக்கு. அந்த காம்போனன்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஃபண்ட் நம்ம அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அது இவ்வளவு நாள் கொடுக்காம வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம 3 லாங்குவேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணல, 3 மொழி கொள்கையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. அதை வந்து அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றது. அப்போ ஹோலிஸ்டிக் அப்படின்றப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அல்லது டீச்சர் ட்ரைனிங் மட்டும் அப்படின்னு இல்லாம மூணுத்தையும் ஒன்னா இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கீமுடைய முக்கிய அம்சம்னா அதுதான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா 2018ல. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல்ல இருந்து சீனியர் செகண்டரி லெவல் வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து 12th வரைக்குமே சமக்ர சிக்ஷா அபியான்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமானது இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான். ஸோ அதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 3 ஸ்கீம்ஸை இதுல மர்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்கீமை மர்ஜ் பண்றாங்க அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இந்த ஸ்கீம் ஆக்சுவலா எதுக்கு உள்ளதுன்னா எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு எலிமெண்டரி எஜுகேஷன். அதுக்கப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSC. இது எதுக்குள்ளது? 14 to 18 உள்ளது. அப்போ லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத சர்வ சிக்ஷா அபியான் கவர் பண்ணிடுது. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் வந்து அதுக்கு மேல ஹையர் செகண்டரி இருக்கவங்கள கவர் பண்ணிடுது. லாஸ்டா டீச்சர் எஜுகேஷன், அதாவது டீச்சர் ட்ரைனிங்குள்ள தனியா ஒரு ஸ்கீம், அதையும் இது ஃபோக்கஸ் பண்ணுது. அதனாலதான் இது நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இது பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சமக்ர சிக்ஷா அபியான்ல 3 ஸ்கீம் இது இன்க்ளூட் பண்ணுது. 3 ஸ்கீம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எலிமெண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், லாஸ்டா டீச்சர் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரல் அப்படின்னு ஒரு ஏஐ இது ஆக்சுவலா. ஸோ இது ஒரு ஆப் மாதிரி. ஸோ இந்த என்ன ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியணும். ஸோ சாரல்னா என்ன? சிம்பிளிஃபைட் அண்ட் ஆட்டோமேட்டட் ரிசர்ச் ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் லேர்னிங். ஸோ இது மெயினா எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஏஐ தான். ஸோ அது முக்கியம். இட் இஸ் அ டிஜிட்டல் அல்லது ஏஐ பேஸ்ட் டூல். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் அல்லது ஏஐ, சாரல் ஏஐ தான் வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ரிசர்ச் பண்றவங்களுக்கு அவங்களுடைய ரிசர்ச் டூல்ஸ், அதாவது ரிசர்ச் ரிலேட்டடா ஜேர்னல்ஸை சர்ச் பண்றதுக்கோ அந்த வெவ்வேறு ஜேர்னல்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கம்பைல் பண்ணி கொடுக்கறதுக்கோ இது யூஸ் பண்றாங்க. சரியா? இதை யாரு இது பண்றா அப்படின்னா அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக? இதோட அப்ஜெக்டிவ் என்ன? சாரலுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா டு மேக் சயின்டிபிக் அண்ட் அகடமிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் மோர் அக்சசபிள், ஈஸியா அக்சஸ் பண்றதா இது வந்து உருவாக்குது. ஸோ என்ன சொல்லலாம், ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம்லயே நீங்க உங்களுக்கு வேரியஸ் ஜேர்னல்ஸ் இதுலயே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதுல முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இது எந்த ஆக்ட் மூலமா கொண்டு வராங்க? அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆக்ட் மூலமா 2023ல இதை லான்ச் பண்றாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் February 5, 2024ல இதை லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மெயினா இதோடைய ஃபோக்கஸ் என்னதுதான்? ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் தான் மெயினா. ஓகே,
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹையர் எஜுகேஷன்ல ரிசர்ச் உடைய சிக்னிபிகன்ஸ் ஏன் வந்து ரிசர்ச் முக்கியம் அப்படின்னு, அதுவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். மெயினா ஐபிஆருக்காக, ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்காக, புதுசா கண்டுபிடிக்கணும், இனோவேஷன், இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் நம்ம ரிசர்ச்ல ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, ஸோ சாரல்ஏஐ எது ரிலேட்டடா உள்ளது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரிசர்ச், ஹையர் எஜுகேஷன், இதுல எதுனாலும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ECMS, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இது மெயினா எது ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா என்னதான் செமிகண்டக்டர்ஸ் தான், சரியா? ஸோ லான்ச் வந்து ஏப்ரல் 2025 அஸ் அ காம்ப்ளிமெண்ட். இப்போ ரீசெண்டா என்னாச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய பேர் அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு, நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து அப்ளிகேஷன் இதுக்கு வந்திருக்கு. அதனால இது இப்போ நியூஸ்ல இருந்துச்சு. ஆக்சுவலா லான்ச் பண்ணது ஏப்ரல் 25 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதோட பார்ட்டா இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுடைய ஒரு காம்பனண்டா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ஜெக்டிவ் இது என்ன? robust component manufacturing ecosystem by attracting investment. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றது தான் இதோடைய மெயின் காம்பனண்ட். ஸோ முக்கியமான நோக்கம் என்னதுதான்? இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டை அதிகப்படுத்துறது. மெயினா எந்த ஃபீல்டுல? செமிகண்டக்டர் ஃபீல்டுல, அதுதான் முக்கியம், சரியா? அதுக்கப்புறம் டென்யூர் பாத்தீங்கன்னா 6 years, இதை 5+1 பிரிக்கிறாங்க. அந்த 1 year வந்து தனியா கொண்டு வராங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஜென்ரலா 10 years 6 years பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் செமிகண்டக்டர் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், அது எப்போ 2021 லான்ச் பண்றோம். அதுக்கப்புறம் செமிகான் இந்தியா ப்ரோக்ராம், இது 2024. ஓகே, இது எல்லாமே நமக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வர விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா, தமிழ்நாடு செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி, இது 2024 லான்ச் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம செமிகண்டக்டர் மிஷன், தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் இயர் என்ன 2030 நம்ம ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டைடல் பார்க் பட்டாபிராம் சென்னையில இப்போ ரீசெண்டா நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கிரியேஷன் ஆஃப் தமிழ்நாடு டெக்னாலஜி ITNT ஹப், அது இப்போ மதுரையிலையும் ஸ்டார்ட் அப்ஸுக்கும் ரிசர்ச்சர்ஸ்க்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ITNT ஹப் முக்கியம். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் டிசைன் ப்ரொமோஷன் ஸ்கீம், இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இது பார்த்தோம். ஓகே, ஸோ செமிகண்டக்டர் டிசைன் ப்ரொமோஷன், இதுல மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது டிசைன்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேபிள் காயின்ஸ், இப்போ இதுதான் நம்ம ரீசெண்டா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இதை பத்தி பேசியிருந்தாங்க, ஸ்டேபிள் காயின்ஸ். ஸோ கிரிப்டோ கரன்சியை நம்மளால வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது, அதனாலதான் இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ ஸ்டேபிள் காயின்ஸ்னா என்ன? இட் இஸ் அ டைப் ஆஃப் கிரிப்டோ அசெட். கிரிப்டோனாலே கிரிப்டோ காயின்ஸ் என்ன சொல்லலாம், இந்த கிரிப்டோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி விர்ச்சுவல் காயின்ஸ் மாதிரி கொண்டு வரது. விர்ச்சுவல் காயின்ஸ்ன்றது நமக்கு கம்ப்யூட்டர்லயே கண்ணால பார்க்க முடியாது, ஜஸ்ட் எலக்ட்ரானிக் காயின் மாதிரி நம்ம உருவாக்குறது. ஸோ அதுதான் இந்த கிரிப்டோ அசெட் டிசைன்டு டு மெயின்டைன் எ ஸ்டேபிள் வேல்யூ ரிலேட்டிவ் டு த ஸ்பெசிபிக் அசெட் அல்லது பூல் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஒன்னு ஏதோ ஒரு அசெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட அதை ரிலேட் பண்றாங்கன்னா கோல்டு ரேட்டுக்கு பேரலா அதை டெவலப் ஆகும். நீங்க கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த கிரிப்டோ அசெட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கிரிப்டோ அசெட்டோட வேல்யூவும் கோல்டோட வேல்யூ சேம் ஆகும். ஓகே, ஸோ அது ஒரு ஆப்ஷன். அல்லது ஒரு 2-3 அசெட்டை சேர்த்து கம்பைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டாலர், இந்தியன் ருபி, அதுக்கப்புறம் சைனீஸோட ரெம்னிபி அப்படின்ற இந்த 3 ருபியும் கம்பைன் பண்ணி ஒரு வேல்யூ ஆவரேஜா அதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3ல நீங்க உங்களுக்கு ஒன்று ஏறும் இன்னொரு இறங்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3ஓட ஆவரேஜ் வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுதான் பூல் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒன்று, பட் இந்த 2மே என்ன உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் வேல்யூல இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பிட்காயின்ஸா வந்தப்போ என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அது என்னன்னா ஜென்ரலா ஒரு டிஜிட்டல் அல்லது வர்ச்சுவல் கரன்சி தட் யூசஸ் கிரிப்டோகிராஃபி ஃபார் செக்யூரிட்டி. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சில என்ன இல்லை அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்டேபிள் வேல்யூ கிடையாது. இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு அசெட்டோட நம்ம என்ன பண்றோம்னா ரிலேட் பண்ணல. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாகிட்டு இருந்துச்சு அல்லது எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க என்ன வேல்யூ சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நாளைக்கு அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாளை கழிச்சு அதை திருப்பி எக்கனாமிக் கிராஷ் ஆகும். அந்த மாதிரி அதுல என்ன ஆகலைன்னா ரொம்ப வாலட்டைலா இருந்துச்சு. அந்த வேர்ட் தான் வாலட்டைல். ஸோ என்னன்னா மாறக்கூடியதா இருந்துச்சு, டே டு டே அது மாறிட்டே இருந்தது. அப்போ இதனால எக்கனாமிக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த டைம்ல ட்ரேடிங்லலாம் கிரிப்டோ கரன்சில பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப லாஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ அந்த நீங்க கிரிப்டோ கரன்சியை அவாய்ட் பண்ண முடியாது, ரெகுலேட்டும் பண்ண முடியல. ஏன் ரெகுலேட் பண்ண முடியல? அது பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது, ரைட்டா? ஸோ இட் ஆப்ரேட்ஸ் ஆன் அ டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் நெட்வொர்க். அப்போ என்ன பண்ண முடியாது, ஒரு ஆள் மட்டும் அதை கட்டுப்படுத்தும்.
இன்னைக்கு மணி ஃப்ளோ நமக்கு எப்படிலாம் கட்டுப்படுத்துறோம், மானிட்டரி பாலிசி மூலமா கட்டுப்படுத்துறோம், இல்ல பிசிக்கல் பாலிசி மூலமா கட்டுப்படுத்துறோம். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சியை யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அது பிளாக் செயின் டெக்னாலஜில யூஸ் பண்ணுது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்றது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வாங்குறாங்க, அந்த கரன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த பிளாக் செயின்ல ஒரு நோடு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அவங்க அதை செயல்படும் போது இன்னொரு நோடு, அப்புறம் இன்னொரு நோடு, இப்படி யார் அதை யூஸ் பண்றாங்களோ அப்போ அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை ட்ரேஸ் தான் எடுக்க முடியுமே தவிர கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் நெட்வொர்க், அது ரொம்ப முக்கியம். இது டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி, சென்ட்ரலைஸ்டு கிடையாது. அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை எனி சென்ட்ரல் அத்தாரிட்டி, எதான பண்ண முடியாது. ஒரு மத்திய அரசாலையோ இல்ல ஒரு ஆர்பிஐ மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும் ஆக்சுவலா, பட் என்ன இருக்காது அப்படின்னா வாலட்டிலிட்டி தான் இருக்கும். வாலட்டிலிட்டி இல்லாம போகாது. அப்படி வாலட்டிலிட்டி இன் சென்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக் கிராஷ் ஆகும், எக்கனாமிக்கு செக்யூரிட்டி இருக்காது. ஏன்னா அந்த பிரைஸ் வேல்யூ இன்னைக்கு 10,000 ரூபாய் இருக்கும், நாளைக்கு 10 ரூபாய்க்கு போகும், திருப்பி நாளை கழிச்சு 10 லட்சத்துக்கு போகும். ஸோ அப்படி ஒரு கரன்சியை வச்சு நீங்க எக்கனாமியா ரன் பண்ண முடியாது. அதனால நமக்கு செக்யூரிட்டி இருக்காது, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்காது. மற்றபடி கரன்சி செக்யூரிட்டி இருக்குமானா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அந்த டைம்ல வந்தது எதெல்லாம் அப்படின்னா பிட்காயின்ஸ், இது காமனா கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி. அதுக்கப்புறம் எத்தூரியம், ரிப்பிள், லைட் காயின், டாஜ் காயின், இது எல்லாமே என்னதுதான் கிரிப்டோ கரன்சிஸ் தான். ஓகே, வெவ்வேறு கிரிப்டோ கரன்சிஸ். அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். பிளாக் செயின் இஸ் அ decentralized digital ledger of transactions distributed across a network of computers. ஸோ அதுதான் அந்த நோடு ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் அது போயிட்டே இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும், என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி, இம்யூட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ செக்யூரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும், இம்யூட்டபிலிட்டியும் இருக்கும், அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இன்னொன்று டிரான்ஸ்பரண்டா இருக்கும், யார்கிட்ட இருந்து எங்க போகுது, எந்த கம்ப்யூட்டர் நோட்ல போகுதுன்றதை ஈஸியா கண்டுபிடிக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது, உங்களால அதை தாண்டி அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அந்த செயின். ஓகே, ஸோ அதுதான். இன்னொன்று எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் நோட்ல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த நோடு எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு, அதோட ஐபி அட்ரஸ் என்ன ஏதுன்னு நீங்க நோண்டி எடுக்கிறது கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி இன் இந்தியா. ஸோ கிரிப்டோ கரன்சியோட ஸ்டேட்டஸ் இந்தியால என்ன அப்படின்னா லீகல் டெண்டர் கிடையாது. லீகல் டெண்டர்னா என்ன, கவர்மெண்டால அங்கீகரிக்கப்படலை ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கவர்மெண்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்றப்போ இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி வச்சு நம்ம எதுவும் ப்ராப்பர்ட்டியோ அசட்டோ வாங்க முடியாது. நீங்க கிரிப்டோ கரன்சியை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ அதனால அது லீகல் டெண்டர். ஆனா ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்க்ஸை பேன் பண்ணாங்க. எதுக்கு, கிரிப்டோ கரன்சியை நீங்க டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2018 ஓவராலா பேன் பண்ணாங்க ஆர்பிஐ. ஆனா அந்த பேன் தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஆர்பிஐ, இந்த கேஸ்ல நீங்க மொத்தமா கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண முடியாது. அது தனி மனித சுதந்திரம், அது அவங்க டிரான்சாக்ட் பண்றாங்க பண்ணாம போறாங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்னன்னா கிரிப்டோ கரன்சியை நீங்க ஃபாரின் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியன் மார்க்கெட்ல யூஸ் பண்ண முடியாது, பட் ஃபாரின் மார்க்கெட்ல தான் யூஸ் பண்ணலாம்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஆர்பிஐ மொத்தமா பேன் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேன் எடுத்து விட்டாங்க. அதனால அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 22 யூனியன் பட்ஜெட்ல ஒரு 30% டாக்ஸ் போடுறோம். எதுக்கு, இன்கம் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டான்ஜிபிள் என்னன்னா அந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யூனிக்கா ஒரு பெயிண்டிங்லாம் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெயிண்டிங் பஞ்சிபிள் டோக்கன்ஸ், பஞ்சிபிள் தானே, அதுதான் எனக்கு டவுட். பஞ்சிபிள் டோக்கன்ஸ் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த பஞ்சிபிள் டோக்கன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா யூனிக்கா டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கு அப்படின்னு சொல்லி இதோட வேல்யூ எல்லாம் பயங்கரமா வைக்க ஆரம்பிச்சாங்க. பஞ்சிபிள் டோக்கன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் 200 மில்லியன் இஷ்டத்துக்கு ரேட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுதான் நம்ம இந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ். ஏன்னா இந்த பெயிண்டிங்லாம் சில பேர் வாங்கவும் செஞ்சாங்க, ஈவன் இந்தியன்ஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்போ இந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்ல ஹேண்டில் பண்றவங்களுக்கு 30% டாக்ஸ் இந்தியா போட்டாங்க. ஸோ அது இந்த யூனியன் பட்ஜெட்ல நம்ம கொண்டு வரோம், 22 யூனியன் பட்ஜெட்ல. ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க், அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்ல நம்ம இது டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். பட் அது மட்டும் இல்லாம என்னவும் கொண்டு வராங்க அப்படின்னா சிபிடிசியும் கொண்டு வரும். ஸோ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, இதை யார் அனௌன்ஸ் பண்றா, ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்றாங்க அகைன் 22. ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, 18ல பேன் பண்றாங்க, 20ல பேன் பண்றது தப்புன்றாங்க. அதுக்கப்புறம்
அப்போ பேன் பண்ண முடியாது. அப்ப இதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்றோம், லீகல் டெண்டர்னு அதுக்கப்புறம் இட்ஸ் லீகல் டெண்டர். இது லீகல் டெண்டர் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி ஓகே தான். ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்டேபிளான ஒரு வேல்யூ இருக்கும். எதை பேஸ் பண்ணி இருக்கும், இந்தியன் ருப்பியை பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? அதனால இதை நம்ம லீகல் டெண்டர்னு தான் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ருப்பியா வச்சிருக்காம எதுல வச்சிருக்கோம், டிஜிட்டல் ருப்பியா உள்ள வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அன்லைக் பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ், பிரைவேட்டா இருக்கிற கிரிப்டோ கரன்சிஸ் மாதிரி இல்லாம இதுக்கு ஒரு ஸ்டேபிள் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் அப்படின்னு 2021ல கொண்டு வந்தாங்க. ஆனா இது இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகாம இருக்கு. சரியா? ஸோ இது வந்து மெயினா கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வந்தது. பட் அப்புறம் அது நிறைய ரீடிசைன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்னும் அது இன்ட்ரடியூஸ் ஆகாம இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நமக்கு கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் 4 endangered ஸ்பீசிஸ். ஒரு 4 ஸ்பீசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதோடைய கன்சர்வேஷனுக்கு ஒரு கோடியை அனௌன்ஸ் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த 1 கோடி எப்படிலாம் பிரியுது, இந்த 4 அனிமல்ஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துறாங்க. ஓகே. ஸோ என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே லெஸ் நோன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ இதெல்லாம் அழியிற தருவாயில இருக்கிறது தான், விழிப்பு நிலையில இருக்கிற அனிமல்ஸ் தான். ஆனா இதெல்லாம் என்ன கிடையாது, ரொம்ப ஃபேமஸ் கிடையாது மற்றது மாதிரி. இப்போ டைகர் இதெல்லாம் நமக்கு காமனா தெரியும். பட் இதை நம்ம என்ன பண்றது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. அதனால இதெல்லாம் லெஸ் நோன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ அந்த 1 கோடி எப்படி பிரியுதுன்னா ஃபர்ஸ்ட் லைன் டெயில்டு மக்காக். ஸோ லைன் டெயில்டு மக்காக் தான் என்னது, சிங்கவால் குரங்கு. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹெட்ஜ்காக். ஸோ இது வந்து மெட்ராஸ் முள்ளம்பன்றின்னு வருது டிரான்ஸ்லேஷன்ல. பட் அதுதான் ஓகேவா, முள்ளம்பன்றி மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்டு ஹைனா வந்து கோடிட்ட இடங்கள்ன்ற மாதிரி வந்துருது. பட் அது எப்படி டிரான்ஸ்லேட்னு தெரியல, அதனால கரெக்ட். ஓகேவா? ஸ்ட்ரைப்டுனா வரியிடப்பட்ட அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? கோடிட்டன் வராது, வரியிடப்பட்ட கழுதை புலி. அதுக்கப்புறம் ஹம் ஹெட்டட் மகாசீர். மகாசீர்ன்றது ஸோ இந்த 1 கோடி எப்படி பிரியுது, 48.5, அப்புறம் 20.5, நெக்ஸ்ட் 14 லட்சம், இதுக்கு ஒரு 17 லட்சம் அப்படி பிரிச்சிடறாங்க. சரியா? இப்போ இந்த அமௌண்ட் பிரிக்கிறது நமக்கு தேவையில்லை. பட் இந்த 4 ஸ்பீசிஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இப்போ இந்த ஸ்பீசிஸோடைய பேக்ரவுண்ட் வைஸ் பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டெயில்டு மக்காக். இது என்னன்னா என்டேஞ்சர்டு பிரைமேட் தான். எண்டமிக் எங்க, வெஸ்டர்ன் காட்ஸ். எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் பார்க்கணும். அதான் ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் IUCN ஸ்டேட்டஸ் வந்து என்டேஞ்சர்டு. நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்டட் லாஸ். எதனால, டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் ஃபாரஸ்ட் அங்கங்க அழிக்கிறது. ஓகேவா? ஸோ இருக்கிற ஃபாரஸ்ட் மலை அங்கங்க குறைஞ்சு இந்த ரிசார்ட் கட்டுறது அல்லது வேற ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, இப்படி இதெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா ஃப்ராக்மெண்ட் ஆகிடும். ஒரு முழு லேண்டை அங்கங்க ஃப்ராக்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹெட்ஜ்காக் வந்து நாக்டர்னல் மேமல். ஸோ இது நைட்ல இருக்கக்கூடிய அனிமல். அதுக்கப்புறம் இது எங்கெங்க பார்க்க முடியும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த பார்டர்ல. சரியா? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா பார்டர்ல இது லீஸ்ட் கன்சர்ன்ல தான் இருக்கு. பட் லோக்கலி டிக்ளைனிங். ஓவராலா லீஸ்ட் கன்சர்ன் தான். பட் தமிழ்நாட்டுல இது இருக்கிற இதோடைய நம்பர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ அப்படி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோட் கில்ஸ். ரோட் கில்ஸ்ன்றது ரோட்ல அடிபடுறது, செட்டில்மெண்ட்னால அடிபட்டு சாகுறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்டு ஹைனா. இது என்னது, ஸ்கேவெஞ்சர். ஸ்கேவெஞ்சர் ஈட்டிங் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை இது பண்ணும். ஸோ மெயினா இது எப்படிதான் ஒரு கிளீனர் மாதிரி செயல்படும் ஃபாரஸ்ட்ல. ஓகேவா? ஸோ அதனால இதுவும் முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ் தான். ஃபவுண்ட் இன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் மெயினா முதுமலை டைகர் ரிசர்வ்ல அதிகமா இருக்கு. ரைட்டா? இதுவும் நியர் த்ரெட்டன். பட் என்னென்ன ப்ராப்ளம்னா போச்சிங், ஹேபிட்டட் லாஸ், அப்புறம் கான்ஃபிளிக் வித் ஹியூமன், இதெல்லாம். அதுக்கப்புறம் மாசிர், ஹெட்டட் மகாசீர். மகாசீர்ன்றது ஃபிஷ். ஸோ அது எங்கதான் அதிகம், சரியா? ஸோ ஒன்ஸ் அபண்டன்ட் மொய்யர் ரிவர்ல அதிகமா இருக்கு. ஆனா இப்போ மொய்யர் ரிவர்ல அதோடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சு, கம்மியாகுது. எதனால, அங்க உள்ள டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் வந்து டீக்ரடேஷன் இதெல்லாம் நடக்கிறதுனால. ஸோ இது ஆல்ரெடி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ல தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா நீலகிரி தாருக்கும் இங்க நம்ம கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இங்க என்ன ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. இங்க 5000 crore இதுல வேல்யூல. யார் கொண்டு வரா அப்படின்னா NTECL. ஓகேவா? ஸோ NTECL என்னது, இட் இஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி பிட்வீன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெடுக்கும் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுக்கும் NTPCக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 பேருக்கும் உள்ள காம்பினேஷன்ல தான்
NTCL இருக்கு. இவங்க இந்த ப்ராஜெக்டை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொண்டு வரல. பட் இதை கொண்டு வந்தா நீலகிரி தாருடைய ஹேபிட்டட் வந்து பயங்கரமா பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ன்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் மூலமா ஒரு 2 ரிவரை கனெக்ட் பண்றாங்க, டனல் கட்டி. அப்ப டனல் கட்டி நீங்க 2 ரிவரை கனெக்ட் பண்ணும்போது நீலகிரி தார் நமக்கே தெரியும், அது ஃபுல்லா மலை ஸ்டீப் ஸ்லோப்ஸ்ல வளரக்கூடியது. அப்போ அதோடைய ஹேபிட்டேட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இதை பண்ண முடியாது. அப்ப 2 ரிவருக்கு நீங்க டனல் கட்டணும்னா மலையை உள்ளெல்லாம் குடஞ்சுதான் இதை பண்ணணும். ஸோ இதை கொண்டு வந்தா பயங்கரமா நீலகிரி தாருடைய ஸ்பீசிஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனால நமக்கு நீலகிரி தார் பத்தி தெரியணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் அது ஒரு ஸ்டேட் அனிமல். அதுக்கப்புறம் IUCN ஸ்டேட்டஸ் அது என்டேஞ்சர்ல இருக்கு, Schedule 1ல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நீலகிரி தார் எப்போ லான்ச் பண்றோம்? October 12, 2023ல. அப்புறம் நீலகிரி தார் டே எப்போ? October 7. ஸோ அது யாருடைய ஆனர்ல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ARC தார். இதெல்லாம் தான் பேசிக் ஃபேக்ட்ஸ் நீலகிரி தார் பத்தி, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்டர் ATMs. ஸோ இது இந்திய தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல தான் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பிலிம்ஸ்ல இதுல டைரக்டா கொஸ்டின் கேட்க முடியாது. நீங்க சானிடேஷனோ அல்லது ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போது இதெல்லாம் நீங்க ஓகே. இன்னொன்று வாட்டர் பெல் ஸ்கீம்னு ஒன்று லாஸ்ட் டைம் பார்த்தோம் நினைக்கிறேன். வாட்டர் பெல் ஸ்கீம். ஸோ ஸ்கூல்ல வந்து பெல் அடிக்கும் போது போய் தண்ணி குடிக்கும், சரியா? ஸோ அதான் அந்த வாட்டர் பெல் ஸ்கீம். ஸோ அந்த வாட்டர் பெல் ஸ்கீமுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? ஸ்மார்ட் வாட்டர் ATMs உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா? அப்போ நீங்க அந்த 2 ஸ்கீமையும் அதை ரிலேட் பண்ணிக்கலாம், அது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒர்க் லைக் ATMs. ஸோ ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ அல்லது நாமினல் காஸ்ட்ல வாங்கிக்கலாம், ரைட்டா? ஸோ இது இப்போ கார்பரேஷன் ஃபுல்லா நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சென்னை ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அல்லது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல ஒரு 50 ஸ்மார்ட் வாட்டர் ATMs இப்போ ரீசெண்டா ஓப்பன். ஓகேவா? அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்டர் ATMs இன்ஸ்டால்ட் இன் 16 சென்னை கார்பரேஷன்ஸ். இதுவும் தேவையில்லை, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மெயினா நமக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் INS ஆண்ட்ரோத் என்ன அப்படின்னா, இது இப்போ செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் பில்ட் இன்டெலிஜென்ட்லி ஃபார் இந்தியன் நேவி. ஓகேவா? ஸோ ஆண்ட்ரோத்ன்றது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ஆன்டி சப்மரைன்னா சப்மரைனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க வந்து இது என்ன பண்ணுவோம், போர் புரியும் அப்படின்றத மீனிங். ஸோ சப்மரைன் நமக்கு இப்ப தாக்குதல் நடத்த வருது அப்படின்னா, அட்டாக் பண்ண வருதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆன்டி சப்மரைன் வாட்டர். ஓகேவா? ஆனா எங்க இது மெயினா? ஷாலோ வாட்டர். ஓகேவா? ஸோ டீப் வாட்டர்ல கிடையாது, ஷாலோ வாட்டர்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ INS ஆண்ட்ராய்ட் வந்து 2வது இந்த சீரீஸ்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? INS ஆர்னாலா, சரியா? ரெண்டுமே ஷாலோ வாட்டர். அதான் இதை மட்டும் எழுதிக்கோங்க போதும். ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், அது போதும். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராத்ன்றது ஆக்சுவலா எங்க உள்ள ஐலாண்டோடைய நேம்? லக்ஷதீப்ல இருக்கிற ஒரு ஐலாண்டோட நேம் தான், ரைட்டா? ஏன்னா நமக்கு வந்து லக்ஷதீப்பும் அந்தமானும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. எதனாலன்னா ரெண்டுமே நமக்கு தனியா இருக்கிறதுனால அது ரெண்டையுமே ஒரு நேவல் கமாண்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுத்தையுமே ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். எதனால அப்படின்னா சைனா வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு ஒரு கான்செப்ட்ல அவங்க மூவ் பண்றாங்க. சைனா வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மூவ் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா நிறைய ஐலாண்ட் நேஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன ஐலாண்ட் நேஷன்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய ஆர்மி கேம்ப், நேவி கேம்ப் வந்து அங்க வச்சிருவாங்க. அப்போ அவங்க நேவல் கமாண்ட் வைக்கும்போது இங்க ஒரு ஐலாண்டு, இங்க ஒரு ஐலாண்டுன்னு சொல்லி குளோபலா எக்கச்சக்க ஐலாண்டுல வைக்கும் போது என்ன ஆயிரும்னா ஒரு முத்து நெக்லஸ் உருவாக்குற மாதிரி அவங்க உருவாக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய ஐலாண்ட் ரெண்டுத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், சரியா? அதனாலதான் இந்த லக்ஷதீப் பேஸ் பண்ணி நம்ம பண்றது, அந்த மாதிரில நிறைய நேவல் விஷயங்கள் கொண்டு வர்றது இதெல்லாம். அதுக்கப்புறம் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இது இப்போ ரீசெண்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினா நம்ம கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் எதுக்கு கீழே யார் பண்றா? தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் இன் கனெக்ஷன் வித் யார் கூட சேர்ந்து பண்றோம்? ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சியோட சேர்ந்து. ஸோ இதுக்கான ஃபைனான்சியல் அமௌண்ட் ரிலேட்டடா நமக்கு ஹெல்ப் பண்றது யார் தான்? அவங்க தான், JICA தான், சரியா? ஸோ இது எதுக்கு கீழே நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு ஆன்காலஜி ப்ராஜெக்ட் கீழே. ஓகேவா? ஏன்னா கேன்சர் நமக்கு நான் கம்யூனிகபிள்னு தெரியும்.
அந்த அதுக்கு கீழே இது ஒரு ப்ரோக்ராம நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் இதுக்கான நோடல் ஏஜென்சி, இந்த ப்ராஜெக்டுக்கான நோடல் ஏஜென்சி தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே, டிஎன்ஹெச்எஸ்பி, மெயினா கேன்சர் ஸ்கிரீனிங்காக. ஏன்னா கேன்சர் நமக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறது. ஓகே, ஈவன் உமன் அஃபெக்ட் பண்றதுல செகண்ட் ஹையஸ்ட் வந்து கேன்சர் தான். ஓகேவா, காமனும். ஃபர்ஸ்ட் யாரு? இல்லை ஃபர்ஸ்ட் எது உமன் அதிகமா அஃபெக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன இது? மென்னு தான். ஃபர்ஸ்ட் மென்னு தான். சரி, அதுக்கப்புறம் ஒன்லைனர்ஸ் மெயின் நியூஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்லைனர்ஸ் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் டே, இது செப்டம்பர் 30. அதுக்கப்புறம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ படி ரிப்போர்ட்ல இத்தனை ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் வந்து சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க 23ல. ஓகேவா, இதெல்லாம் நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம்னா மெயின்ஸ்ல தான். சரியா? ஏதாவது ஒரு ஆன்சர் ரைட்டிங்ல இது ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அஃபிஷியல் இது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா நம்ம எத்தனாவதுல இருக்கும்? 5th பிளேஸ். சரியா? நமக்கு முன்னாடி மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், ஃபர்ஸ்ட் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு ரிப்போர்ட் அகைன் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோலயே இதுல வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல அதிகமான பேர் சாகுறது எங்க? அது நம்ம தான், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். சரியா? இதுல அதிகமா ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறது நம்ம தான். பட் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுனால டெத்ல நம்ம ஃபர்ஸ்ட் வர மாட்டோம். என்னதான் ரோட்ல அடிபட்டு கிடந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காப்பாத்திடும். சரியா? அந்த விதத்துல நமக்கு அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரல. அதுக்கப்புறம் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங், இது கிண்டில இருக்கு. ஓகேவா, இப்ப ரீசெண்டா அங்க ஒரு ஏதோ மிஷின் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்க சம்திங், அதனால நியூஸ்ல இருந்துச்சு. பட் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் எங்க இருக்கு அப்படின்னா கிண்டில இருக்கு. இது அது ஒன்லைனர், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு ஃபர்ஸ்ட் உமன் பிஎம் இப்ப ரீசெண்டா எலெக்ட் ஆயிருக்காங்க. உங்க நேம் என்ன? டக்காய்ச்சி. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் வள்ளலார் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க நவம்பர் அல்லது டிசம்பர்ல சென்னையில கண்டக்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பொங்கல். எக்ஸசைஸ் பொங்கல் யாருக்கும் இந்தியாவுக்கும் யூகேக்கும் பிரிட்டனுக்கும். ஓகே, இது நேவல் எக்ஸசைஸ் தான். ஸோ இது ஆல்டர்னேட்டா இந்தியாவில் ஒரு தடவை நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் யூகேல நடக்கும். அப்படி ஆல்டர்னேட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பண்றாங்க. ஓகே, அதை தாண்டி அதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதோட இந்த வீக்கான அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஓகே,